தமிழில் சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: நமது நாட்டின் மிகச்சிறந்த தத்துவஞானிகள், புலவர்கள் மற்றும் சிந்தனையாளர்களில் ஒருவரான திருவள்ளுவரை திருவள்ளுவர் தினத்தில் நாம் நினைவுகூர்வோம். அவர் இயற்றிய திருக்குறள் தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் சாரத்தை பிரதிபலிக்கிறது. அவரது போதனைகள் நீதி, கருணை, நேர்மை ஆகியவற்றை வலியுறுத்துகின்றன. எல்லா காலத்திற்கும் பொருந்தும் அவரது படைப்பான திருக்குறள் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. பல வகையான பிரச்சினைகள் குறித்து ஆழமான நுண்ணறிவுகளை வழங்குகிறது. நமது சமூகத்திற்கான அவரது தொலைநோக்குப் பார்வையை நிறைவேற்ற நாம் தொடர்ந்து கடினமாக பணியாற்றுவோம். இவ்வாறு பிரதமர் மோடி கூறியுள்ளார். இதில் நாம் இங்கு குறிப்பிட வேண்டியது என்னவென்றால், திருக்குறளில் கடவுள் வாழ்த்து முதல் சில குறள்கள் கடவுள் நம்பிக்கையை பெருமைப்படுத்தும் வகையில் உள்ளன. திருவள்ளுவரை காவி மயப்படுத்துவாகே கூப்பாடு போடும் கடவுள் மறுப்புக் கூட்டம் திருவள்ளுவர் பெருமையை தனதாக்கிக் கொள்வது முரண்பாடு அல்லவா?